COVID-19 அப்படின்ற ஒரு வைரஸ் இந்த உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னுமே அதோட பிடியிலிருந்து மீண்ட பாடு இல்லை. 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரணங்கள் இந்த ஒரு வருஷ காலத்துல இன்னுமே உலகமே அதோட பிடியில சிக்கி திணறிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஒரு வைரஸ் ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருந்து புறப்பட்ட இந்த ஒரு வைரஸ் உலகத்துல இவ்வளவு இழப்புகளை இத்தனை ஆயிரம் மரணங்களை நிகழ்த்தி இருக்குன்னா அப்போ அந்த வைரஸ் எங்க இருந்து உருவாச்சு, எதனால உருவாச்சு அப்படின்ற காரணங்களும் அதை பத்தின விளக்கமும் இன்னுமே தெளிவா மக்களை போய் சேரலன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு வைரஸா இருக்கட்டும், எந்த ஒரு நோய் தொற்றா இருக்கட்டும், அதோட ரூட்ஸ் அதாவது மூலம் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதற்கான சரியான தீர்வையும் கண்டுபிடிக்க முடியும். அந்த விதத்துல கொரோனா வைரஸ் பத்தின அந்த ஒரு விளக்கம் இன்னுமே லாக்கிங்கா தான் இருக்கு. இன்னும் எந்த ஒரு தெளிவான விளக்கமும் மக்களை போய் ரீச் ஆகல இதோட ரூட்ஸ் பத்தி. அதாவது எந்த ஒரு வைரஸும் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்கணும். ஒண்ணு, அது இயற்கையா உருவாகி விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிற ஒரு வைரஸா இருக்கணும். இல்லைன்னா மனிதர்களால உருவாக்கப்பட்டு லேபரேட்டரிஸ்ல டெஸ்ட் பண்ணப்பட்டு அங்கிருந்து கசிந்த வைரஸா இருக்கணும். இந்த 2 சாத்தியக்கூறுகள் தான் ஒரு வைரஸ் வந்து பரவுறதுக்கு முக்கியமான காரணங்களா இருக்கும். இதுல கொரோனா எந்த அடிப்படையில வரும், இது இயற்கையா உருவான வைரஸா இல்ல மனிதர்களால உருவாக்கப்பட்ட வைரஸா அப்படின்ற கேள்விக்கான பதில் இன்னைக்குமே நம்மளுக்கு கிடைச்ச பாடு இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல உலக சுகாதார நிலையங்களும் பல ஆய்வாளர்களும் பல அறிவியல் வல்லுநர்களும் இதை பத்தி கொடுத்த கட்டுரைகளும் இதை பத்தி கொடுத்த தீசிஸ் பேப்பர்ஸ்ல இருந்து சில துணுக்குகள் பத்தி தான் இந்த வீடியோ. எல்லாருக்குமே தெரியும் இந்த வைரஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு. சைனால வூஹான் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துதான் முதல்ல கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்ட பேஷண்ட் கண்டறியப்பட்டாங்க. அந்த விதத்துல வூஹான்ல இருந்துதான் கொரோனா வைரஸ் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த வூஹான்ல கொரோனா வைரஸ்க்கு முன்னாடியே இதே மாதிரி சிம்டம்ஸ் உள்ள இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் உள்ள சார்ஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் 2002ஆம் ஆண்டுல இதே வூஹான் மாநகர்ல வந்து பரவி இருக்கு. அதனால அந்த வைரஸ் எங்கிருந்து பரவிச்சு, அதோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்த்து அந்த சார்ஸ் வைரஸ் கூட கொரோனா வைரஸை ஒப்பிட்டு பார்த்து தான் இதோட இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து அமைஞ்சிருந்தது. இந்த சார்ஸ் நோய் எப்படி பரவிச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பகுதியில இருந்த வவ்வால்கள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவி இருந்த ஒரு நோயா தான் அந்த சார்ஸ் நோய் அமைஞ்சுது. அதனாலதான் இனிஷியலா கொரோனா நோயும் ஓகே வவ்வால்கள் கிட்ட இருந்து பரவி இருக்குமோ, வவ்வால்கள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வந்த ஒரு வைரஸா இருக்குமோ அப்படின்ட்டு எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க. அதே சமயத்துல வூஹான்ல இருந்தே ஏன் எல்லா வைரஸும் பரவுது அப்படின்னு கேட்டா வூஹான்ல ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு, ஒரு சந்தை இருக்கு. அந்த சந்தை என்னன்னா அரிய வகை உயிரினங்கள் எல்லாத்தையும் கொடுக்கிற ஒரு மாமிச சந்தை. அரிய வகை உயிரினங்கள் எல்லாமே அங்க வந்துட்டு ஹோல்சேல்ல கிடைக்கிற ஒரு மாமிச சந்தை வந்து வூஹான் மாநகர்ல இருக்கு. அந்த சந்தையில இருந்துதான் வைரஸ் எல்லாமே பரவுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதனால என்ன பண்ணாங்கன்னா உலக சுகாதார நிலையமும் சீனால இருக்கிற அதிகாரிகளும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த சந்தையில இருந்து கொரோனா வைரஸ் பரவுனதுக்கான எந்த ஒரு சான்றுகளும் இல்லை, எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை. அதனால இங்க இருந்து கொரோனா வைரஸ் பரவல அப்படின்ட்டு நிராகரிச்சுட்டாங்க. அப்போ வூஹான் நகர்ல இருக்கிற வூஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரஸ் அப்படின்ற இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற லேபரேட்டரியில இருந்து தான் இந்த வைரஸ் கசிஞ்சிருக்குமோ அப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு இருந்தது. அதே குழு திருப்பி அந்த இடத்தையும் போய் ஆய்வு பண்ணாங்க. அந்த லேபரேட்டரியும் போய் சோதனை பண்ணதுல இல்ல இங்க இருந்து எந்த வைரஸும் கசியல, இங்க இருந்து கொரோனா வைரஸ் வரல அப்படின்ட்டு அதையுமே நிராகரிச்சுட்டாங்க. இப்போ இந்த கேள்வியெல்லாம் திருப்பி எப்படி பரவ ஆரம்பிச்சது, இப்போ திருப்பி இந்த டவுட் எங்க இருந்து மக்களுக்கு வந்தது, ஏன் இந்த வைரஸ் வந்துட்டு லேப்ல இருந்து மனுஷனாலே உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எங்க இருந்து எழுந்தது அப்படின்னு கேட்டா ஹாங்காங் யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு வைராலஜிஸ்ட் லீ மெங் யான் அப்படின்ற ஒருத்தர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இந்த வைரஸை சைனால இருக்கிற PLA அரசு பல $1 மில்லியன் செலவு பண்ணி இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த வைரஸை தயாரிச்சு ஒரு பயாலஜிக்கல் வார் வந்துட்டு எல்லா நாடுகள் மேலேயும் வைக்கிற விதத்துல சைனா இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. ஸோ சைனா ஒரு பயாலஜிக்கல் வாரை எய்ம் பண்ணி பல $1 மில்லியன் செலவு பண்ணி இந்த வைரஸை உருவாக்கி இருக்காங்க அப்படின்ட்டு லீ மெங் யான் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. ஆனா அதை வந்துட்டு சைனா அதை அக்கௌண்டே பண்ணாம, சைனா அந்த அறிக்கையை வந்து கண்டுக்காம, அதுக்கு எந்த ஒரு பதிலுமே தெரிவிக்காம அதை அப்படியே புறக்கணிச்சிட்டாங்க. சமீபத்துல அமெரிக்க ராணுவம் கைப்பற்றின சில ஃபைல்ஸ்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே சைனாவோட ராணுவம், அதாவது சைனாவோட ராணுவ விஞ்ஞானிகள் வந்துட்டு
ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இந்த வைரஸை வச்சு, கொரோனா வைரஸை வச்சு ஒரு பயாலஜிக்கல் வார் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு திட்டத்துல சைனா 5 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து செயல்பட்டு இருக்கு. அதுக்கான எவிடன்சஸ் இருக்கிற மாதிரியான ஃபைல்ஸை வந்துட்டு அமெரிக்க ராணுவம் வந்து கைப்பற்றி இருக்காங்க. இந்த கான்ஸ்பைரசிஸ், இந்த தியரிஸ், இது இயற்கையா வந்ததா இல்ல மனுஷனால உருவாக்கப்பட்டதா, இந்த வைரஸ் எப்படி வந்தது அப்படின்னு 1008 கேள்விகள் மக்கள் மனசுல இருந்தாலும் இதுக்கான ஒரு விளக்கத்தை நம்ம அறிவியல் ரீதியா மட்டும்தான் நம்ப முடியும். அறிவியல் பூர்வமா நம்மளுக்கு கொடுக்கிற விளக்கங்களை மட்டும்தான் நம்மளால ஏற்க முடியும், நம்பவும் முடியும். ஆனா இதுதான் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா எடுத்துக்கிற விதமா எந்த ஒரு விளக்கமும் யார் தரப்புல இருந்தும் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா எல்லா கான்ஸ்பிரசிஸையும், எல்லா சாத்திய கூறுகளையும் ஆராய்ந்து ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி மேற்கொண்டு த புல்லட்டின் அப்படின்ற இதழ்ல வெளியிட்டு இருந்தாங்க. அதோட துணுக்குகள்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, த புல்லட்டின் அப்படின்ற இதழ்ல அறிவியல் எழுத்தாளர் நிக்கோலஸ் வேட் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, கொரோனா வைரஸ் அப்படின்றது ஒரு பீட்டா டைப்ல உள்ள வைரஸ். இதே மாதிரி ஏற்கனவே சைனால 2 வைரஸ்கள் வந்திருக்கு. 2002ல சார்ஸ் அப்படின்ற வைரஸும் 2012ல MERS அப்படின்ற வைரஸும் இதே இடத்துல இருந்து உருவெடுக்கப்பட்டிருக்கு. அந்த விதத்துல இந்த 2 வைரஸும், சார்ஸ், MERS அப்படின்ற இந்த 2 வைரஸுமே வந்து மனிதர்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கேட்டா விலங்குகள் மூலமா, அதாவது இயற்கையா வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. இந்த சார்ஸ் அப்படின்ற வைரஸ் வந்து வவ்வால்கள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்கு. MERS அப்படின்ற வைரஸ் வந்து ஒட்டகங்கள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்கு. அந்த வரிசையில இதே மாதிரி உருவம் கொண்ட இந்த கொரோனா வைரஸும் வவ்வால்கள் கிட்ட இருந்து தான் பரவி இருக்கும் அப்படின்ற கான்ஸ்பிரசி நிறைய பேர் மனசுல ஓடி இருக்கு. ஆனா இதை தெளிவுபடுத்துற விதமா எந்த ஒரு அறிக்கையும் இல்ல. இதை வந்துட்டு நிரூபிக்க முடியல. அதாவது வவ்வால் கிட்ட இருந்து தான் மனுஷங்களுக்கு கொரோனா வைரஸ் போயிருக்கு அப்படின்றத நம்மளால விளக்க முடியல, நம்மளால நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லி இருக்காரு. அடுத்ததா அவர் என்ன சொல்றானா, சரி வவ்வால் கிட்ட இருந்து தான் மனிதர்களுக்கு கொரோனா வைரஸ் வந்ததுன்னே வச்சுக்கலாம். ஆனா இந்த வவ்வால்களுக்கு கொரோனா வைரஸ் வரணும்னா, கொரோனா வைரஸை பரப்பக்கூடிய இந்த வவ்வால்கள் யூனான் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற குகைகளுக்குள்ளதான் வசிக்குது. அங்க இருந்து இந்த வூஹான் அப்படின்ற இடம், யூனானுக்கும் வூஹானுக்கும் 1800 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த யூனான்ற இடத்துல தான் கொரோனா வைரஸை பரப்பக்கூடிய வவ்வால்கள் இருக்கு. வவ்வால்களால மேக்சிமம் 50 கிலோமீட்டர் தான் பறக்க முடியும். அந்த விதத்துல அது வூஹானுக்கு போய் மனிதர்களுக்கு பரப்புறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. இந்த வூஹான்ல இருக்கிற அந்த மனிதர், அந்த கொரோனாவால தாக்கப்பட்ட அவர் வந்துட்டு யூனான்ல இருந்து அங்கிருந்தே அவருக்கு வைரஸ் தொற்று பரவி இருந்தா கூட 1800 கிலோமீட்டர் அவர் வந்து டிராவல் பண்ணி இருக்கிற அந்த டைம் கேப்ல அவரோட உறவினர்களுக்கோ அவரோட கூட இருந்தவங்களுக்கோ கண்டிப்பா கொரோனா தொற்று பாதிச்சிருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே இல்லை, அவருக்கு மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல வவ்வால்கள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று பரவி இருக்கும் அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த கொரோனா வைரஸை கம்பேர் பண்ற அந்த சார்ஸ், MERS அப்படின்ற இந்த 2 வைரஸும் மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கடந்துதான் பரவல் ஸ்டேஜுக்கே போயிருக்கு. நிறைய மியூட்டேஷன்ஸ், நிறைய உருமாற்றங்களுக்கு பிறகுதான் மனிதர்களை அது தாக்கவே செஞ்சிருக்கு. சார்ஸ், MERS அப்படின்ற 2 வைரஸுமே. இப்ப சார்ஸ் வைரஸ் எடுத்து பார்த்துக்கிட்டா அது முதல்ல வவ்வால்ல இருந்திருக்கு. வவ்வால்லையே 6 முறை அது உருமாறி இருக்கு. அதுக்கப்புறம் அது பூனைகளுக்கு பரவி இருக்கு. அதுக்கப்புறம் தான் மனிதர்களுக்கு பரவி இருக்கு. மனிதர்களுக்குள்ளேயே 14 முறை அது உருமாற்றம் கண்டு அதுக்கப்புறம் தான் அது சமூக பரவலாகவே மாறி இருக்கு. சோ இத்தனை முறை உருமாறிய பிறகுதான் அந்த வைரஸ் எபிடமிக் அப்படின்னு சொல்ற அந்த பரவல் நிலையவே அடைஞ்சிருக்கு. ஆனா COVID-19 இந்த மாதிரி எந்த ஒரு உருமாற்றத்தையும் கோத்ரூ பண்ணல. அது எப்படி வந்ததோ, எந்த மாதிரியான ஒரு வைரஸா வந்ததோ அதே வீரியத்திலேயே தான் அது மக்களுக்குள்ள பரவிச்சு, அதே வீரியத்துல தான் நோய் தொற்று ஏற்பட்டது. இப்பதான் அது மியூட்டேட்டே ஆயிருக்கே தவிர இத்தனை மியூட்டேஷன்ஸ் வந்து கொரோனா வைரஸ் வந்துட்டு கோத்ரூ பண்ணல. அதனால இந்த கோவிட் வைரஸை வந்து சார்ஸ், MERS இந்த 2 வைரஸ் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு லெவலுக்கு தான் பார்க்க முடியுமே தவிர மியூட்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது 2 வேற வேறையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சார்ஸ் அப்படின்ற இந்த வைரஸ் வந்து மனிதர்களுக்கு எப்படி பரவுது, எந்த விலங்கு மூலமா பரவிச்சு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்க 4 மாசங்கள் எடுத்திருக்காங்க. MERS வைரஸ் எந்த விலங்கு மூலமா பரவிச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க 9 மாசங்கள் எடுத்திருக்காங்க. ஆனா கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் 15 மாசமாகியும் இன்னும் எந்த உயிரினத்துல இருந்து மனிதர்களுக்கு இது பரவிச்சு, எப்படி இந்த கொரோனா வைரஸோட மூலம், அதாவது அதோட ரூட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத இன்னுமே கண்டுபிடிக்காம வச்சிருக்காங்க. 15 மாசங்கள் ஆகியும் உலகத்துல இருக்கிற எல்லா அறிவியல் வல்லுநர்கள், விஞ்ஞானிகள் எல்லாருமே முயற்சி செஞ்சும் இதை கண்டுபிடிக்க முடியாதது, எந்த ஒரு விளக்கத்தையும் தரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா தான் ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு புல்லட்டின் அறிக்கையில. என்ன சொல்லியிருக்காருன்னா,
மக்கள் எல்லாருமே கொரோனா வைரஸ் இயற்கையா உருவான ஒரு வைரஸ், வவ்வால் கிட்ட இருந்து வந்த வைரஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ப ஆரம்பிச்சது ஒரு அறிக்கைக்கு அப்புறமா. அந்த அறிக்கை என்னன்னா, விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, இந்த வைரஸை வந்துட்டு ஒரு பயோவாராவோ இல்ல இந்த வைரஸை மனிதர்கள் லேபரேட்டரியில இருந்து கசித்து விட்டதாகவோ தகவல்கள் வெளியாறது ரொம்பவே தப்பா இருக்கு. இது வெறும் இயற்கையா வந்திருக்கிற வைரஸ் தான், இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு ரொம்பவே காட்டமான ஒரு அறிக்கையை விஞ்ஞானிகள் எல்லாருமே சேர்ந்து கையெழுத்திட்டு இருந்த ஒரு அறிக்கையா வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் மனசுல ஓகே இது வவ்வால் மூலமா வந்திருக்குமா, இது இயற்கையான வைரஸா இருக்குமா அப்படின்ற கேள்விகள் எல்லாமே வர ஆரம்பிச்சுது. சரி, ஒரு அறிக்கை தானே, அந்த அறிக்கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த அறிக்கை எப்ப ரிலீஸ் ஆயிருக்குன்னா February 2020. வைரஸ் கண்டறியப்பட்ட இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜஸ்லயே இப்படி ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஒழுங்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் மேற்கொள்ளாம இவ்வளோ ஏர்லியாவே அது இயற்கையாக தான் பரவுச்சு அப்படின்ட்டு டிக்ளேர் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு. கூடவே இவர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா, வூஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜியில கொரோனா வைரஸ் பத்தின ஆய்வுகளும் பரிசோதனைகளும் மேற்கொண்டிருந்தா அந்த லேப்ல இருந்து ஏன் இந்த வைரஸ் கசிஞ்சிருக்க கூடாது, அது பத்தி ஏன் இன்வெஸ்டிகேட்டே பண்ணாம இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுல கூர்ந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்கோ ஹெல்த் அலையன்ஸ் ஆஃப் நியூயார்க் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட தலைவர் பீட்டர், அவர் தான் இந்த அறிக்கையில பல விஞ்ஞானிகள் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காரு. ஸோ இவர் யாரு, இந்த நிறுவனம் என்னன்னு கேட்டா, வூஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி இந்த கொரோனா வைரஸ் பத்தி மேற்கொள்ற இந்த ஆய்வுக்கு ஃபண்டிங் பண்ற பல நிறுவனங்கள்ல முக்கியமான நிறுவனம் இது. ஸோ இந்த நிறுவனம் வூஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி கூட இணைந்து இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, முதல் அறிக்கையில விளக்கம் கிடைக்கல, ரெண்டாவது அறிக்கையிலயாவது விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ரெண்டாவது அறிக்கை March 2020 ரிலீஸ் பண்ணாங்க. யாரு ரிலீஸ் பண்ணான்னு கேட்டா, நிக்கோலஸ் ஆண்டர்சன் அப்படின்ற ஒரு வைராலஜிஸ்ட் தலைமையில 5 பேர் கொண்ட குழு நேச்சர் அப்படின்ற ஒரு பத்திரிகையில இந்த அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த அறிக்கையில என்ன விவாதத்திற்குரியது அப்படின்னு கேட்டா, இந்த அறிக்கையோட ஸ்டார்டிங்ல அவங்க எப்படி இருந்ததுன்னா, இந்த கொரோனா வைரஸ் கண்டிப்பா லேப்ல இருந்து வந்த வைரஸ் கிடையாது, மனிதனால உருவாக்கப்பட்ட வைரஸ் கிடையாது, இது கண்டிப்பா இயற்கையா தான் வந்த வைரஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த கட்டுரையை ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட எண்ட்ல வர வர பார்த்தா இது லேபரேட்டரியில இருந்து உருவான வைரஸ் அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி அப்படின்ட்டு டவுட்ஃபுல்லா அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிருக்காங்க. அதனால இந்த அறிக்கையிலயும் ஒரு தெளிவான விளக்கம் நம்மளுக்கு கிடைக்கல, இது மேன்மேடா இல்லைன்னா நேச்சுரலா வந்த வைரஸா அப்படின்னு. ஆனா இந்த அறிக்கையில 2 விஷயத்த முன் வச்சிருக்காங்க ஆதாரங்களா, அதாவது இது மேன்மேட் கிடையாது, இது ஹியூமன் மேட் கிடையாது அப்படின்றதுக்கு ஆதாரங்களா 2 விஷயங்களை அவங்க முன் வச்சிருக்காங்க. அதுல முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, கொரோனா வைரஸை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ கொரோனா வைரஸ் இது நேச்சுரலா தான் வந்திருக்கு, இது இயற்கையா மட்டும்தான் மனிதர்களை சென்று அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நிரூபிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும்ல, அதுக்கு கீழே கொரோனா வைரஸ் வரலையாம். அதனாலதான் இது இயற்கையா உருவான வைரஸ் அப்படின்றத தெரிவிக்க முடியாம இருக்கு. அதே சமயம் இது ஒருவேளை மனிதன் உருவாக்கிய வைரஸா இருந்தா, லேப்ல உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸா இருந்தா, கண்டிப்பா இந்த மெஷர்ஸ் எல்லாத்தையுமே அந்த கொரோனா வைரஸ் சக்சீட் பண்ற மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்க. அதோட ஸ்ட்ரக்சரை இது டெஸ்ட் பண்றப்போ இயற்கையா வந்த வைரஸ் தான் அப்படின்ட்டு நிரூபிக்கத்தக்கதா தான் மனிதர்களே இந்த வைரஸை உருவாக்கி இருப்பாங்க. அதனால இது கண்டிப்பா லேப்ல உருவாக்கப்பட்ட வைரஸ்ல, லேப்ல உருவாக்கப்பட்ட வைரஸா இருந்தா இந்த லூப் ஹோல் இருந்திருக்காது அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை விடுறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு வீட்டுல திருடுறதுக்கு 2 வழி இருக்கு, ஒன்னு ஈஸியான வழி, ஒன்னு கஷ்டமான வழி. அந்த திருடன் ஈஸியான வழி தெரிஞ்சும் கஷ்டமான வழியில போய் திருடுனா அவன் திருடனே கிடையாது அப்படின்னு சொல்ற விதத்துல இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி நிக்கோலஸ் வேட் புல்லட்டின்ல சொல்லி இருக்காரு. ஸோ முதல் பாயிண்டா இதை சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்டா என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு மனுஷனுக்கு வைரஸை புகுத்தணும் அப்படின்னா வெறும் RNA அப்படின்ற ஸ்ட்ரக்சரால புகுத்த முடியாது. ஸோ ஒரு RNA மாலிக்யூலை DNA மாலிக்யூலா மாத்தி மறுபடியும் அந்த DNAவை RNAவா மாத்தி தான் ஒரு மனுஷனுக்குள்ள வைரஸா அதை புகுத்த முடியும். இன்கேஸ் மனிதனால லேபரேட்டரியில உருவாக்கப்படுற வைரஸா இருந்தா இதுதான் அதோட சாத்தியக்கூறுகள். ஆனா கொரோனா வைரஸ் அது RNAல இருந்து DNAவா மாறி இருக்கு, மறுபடியும் DNAல இருந்து RNAவா மாறி இருக்கு அப்படின்ற எந்த பேட்டர்னையும் அது ஃபாலோ பண்ணல. அதனால இது மனிதனால உருவாக்கப்பட்ட வைரஸ் கிடையாது அப்படின்ட்டு அந்த அறிக்கையில தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா புல்லட்டின்ல நிக்கோலஸ் வேட் என்ன கேக்குறாருன்னா,
ஒருவேளை இது பதியப்படாத ஒரு டிஎன்ஏவோட மாலிக்யூல் ஃபார்மா இருந்தா, ஒருவேளை பதியப்படாத ஒரு டிஎன்ஏல இருந்து உருவாக்கப்பட்ட வைரஸா கூட இருக்கலாமே அப்படின்ட்டு அறிவியல் பூர்வமான கேள்வியையும் முன்வைக்கிறாரு. அதனால மார்ச் 2020 ரிலீஸ் ஆன அறிக்கைக்கும் ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. அந்த அறிக்கையில கொடுக்கப்பட்ட இந்த 2 விளக்கங்கள், இது மனிதனால உருவாக்கப்பட்ட வைரஸ் கிடையாது அப்படின்றதுக்கு அவங்க கொடுக்கிற அந்த 2 ஆதாரங்களுமே கேள்விக்குறியாக்கப்படுது அப்படின்றது தான் நிக்கோலஸ் வேட்டோட புல்லட்டின்ல இருக்கிற துணுக்குகள் நம்மளுக்கு தெரிவிக்குது. அந்த விதத்துல இன்னைக்கும் வைரஸ் அதாவது உருவாகி 1.5 வருஷத்துக்கு மேல ஆன நிலைமையிலையும் இன்னுமே நம்மளால அதோட ரூட்டை வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறது தான் மேபி அதுக்கான கியூரையும் கண்டுபிடிக்காத நிலைமைக்கு நம்மள தள்ளுதோ அப்படின்ட்டு கூட யோசிக்கலாம். இது மனிதனால உருவாக்கப்பட்டு ஒரு பயோவார் நோக்கத்தோட தொடுக்கப்பட்ட முயற்சியா இருந்தது அப்படின்னா இது கண்டிப்பா அரசியல் பிரச்சனை தான். இதற்கான தீர்வுகள் வந்து உலக நாடுகள் எல்லாமே உட்கார்ந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். இது இயற்கையா தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு கன்ஃபார்மா நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் இதற்கான அடுத்த கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு ப்ராப்பரான மெடிசின்ஸ், வேக்சின்ஸ் எல்லாமே இன்னும் தயாரிக்க முடியும். வேக்சின்ஸ் என்னதான் இவ்வளவு வந்திருந்தாலும் வேக்சின் கொரோனா நோயை வந்து தடுக்காது. வேக்சின் வந்து டெத்தை தான் பிரிவென்ட் பண்ணும் அப்படின்றதையும் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அந்த விதத்துல கொரோனாக்கு கியூர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதோட ரூட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது நிக்கோலஸ் வேட்டோட கருத்தா இருக்கு.